ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாயி சகஸ்ர நாமாவளி. ஸ்லோகம் 411. ஓம் ஜோதிஷாம் பிரதம ஜோதிசே நமக. ஒளிகளில் எல்லாம் முதன்மையான ஒளியானவருக்கு நமஸ்காரம். ஒளிகளில் நான் சூரியன் என்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. ஒளி என்பது இருளை போக்குவது. சூரியன் தனது கிரணங்களை உலகெங்கும் பரப்பி பாரபட்சமின்றி இருளை போக்குகிறார். அஞ்ஞானத்தால், அறியாமை என்னும் இருளினால் சுகம், துக்கம், இன்பம், துன்பம் போன்ற மாறி மாறி வரும் இரட்டைகளால் பாதிக்கப்பட்டு சம்சாரம் எனும் சுழலில் தவிக்கும் மக்களுக்கு நல்லறிவு, உண்மை எது என்ற அறிவு எனும் ஒளியை போதிக்கும் ஒரு நல்ல குருவும் சூரியனுக்கு ஒப்ப இருளை நீக்கும் முதன்மையானதொரு ஒளியாகிறார். பகவத்கீதையின் மூலம் அஞ்ஞானம் என்னும் இருளை அகற்றும் போதனைகளை அர்ஜுனன் மூலமாக இவ்வுலகம் முழுமைக்கும், மனித சமூகம் முழுமைக்கும் பயன்பெறத்தக்க அளித்த ஸ்ரீகிருஷ்ணன் ஜகத்குரு என துதிக்கப்படுகிறார். அதேபோல் இந்த கலியுகத்தில் ஒரு சமர்த்த சத்குருவாக அருள்பாலிக்கும் ஸ்ரீ சாய் பாபாவும் ஒளிகளிலெல்லாம் முதன்மையான ஒளி என போற்றப்படுகிறார். ஸ்லோகம் 412. ஓம் ஜோதிர்ஹீனத் யுதி பிரதாய நமக. ஒளியற்றவருக்கு ஒளி அளிப்பவருக்கு நமஸ்காரம். எவன் எங்கும் என்னையே காண்கிறானோ, மேலும் எல்லாவற்றிலுமே என்னையே காண்கிறானோ, அவன் என்னை ஒருபோதும் இழப்பதில்லை. அவனுக்கு நானும் ஒருபோதும் இழக்க மாட்டேன் என பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் கூறுகிறார். இங்கு பகவான் அவரையே எங்கும் எல்லாவற்றிலும் காண்பவர் அல்லது பார்ப்பவர் பற்றி பேசுகிறார். பார்ப்பதற்கு ஒளி வேண்டும். அப்படி பார்க்காவிடில் ஒளி இல்லை, அதாவது பார்வை இல்லை என ஆகிவிடும். எங்கும் எல்லாமுமே இறைவன்தான் என உணராதவன் பார்வையற்றவன் ஆகிறான், ஒளியற்றவன் ஆகிறான். சத்குருவான பாபா தம்மை அண்டிய பக்தர்களுக்கு பிரமையின் மூலம், நற்பண்புகள் மூலம் எல்லாவற்றையும் ஆண்டவன் வியாபித்து நிற்பதை உணர்த்தி அவனை ஒளி பெறச் செய்கிறார் என்பதே இந்த நாமா சிறப்பாக கூறுகிறது. ஸ்லோகம் 413. ஓம் தபஸ் சந்தீப்த தேஜஸ்வினே நமக. தவத்தால் ஏற்றப்பட்ட தீபத்தால் பிரகாசம் அடைந்தவருக்கு நமஸ்காரம். பாபா என்ன தவம் செய்தார்? சிறுவயது முதலிலே ஒரு குருவிடம் ஒப்படைக்கப்பட்டு அவரிடம் மிக்க பிரேமை காட்டி அவருக்கு சேவை செய்து வந்ததாக கூறினார் பாபா. மற்றொரு சந்தர்ப்பத்தில் மேலும் மூவருடன் அவர் பிரம்மஞானம் பெற ஒரு காட்டினுள் சென்று அலைந்ததாகவும், வனஜாரி ஒருவர் அளிக்க முன்வந்த உதவியை மற்ற மூவரும் ஏற்க மறுக்க பாபா மட்டும் அதை ஏற்றுக்கொண்டு அவருடன் சென்றதாகவும், அவரே அவருக்கு வழிகாட்டிய குரு என்றும் கூறுகிறார். அந்த குருநாதர் அவரிடம் மிக்க அன்பு காட்டியதாகவும், ஒரு தாய்ப்பறவை தன் குஞ்சுகளை பேணுவது போல் அவர் தம்மை ஆதரித்து அவருடைய பள்ளியில் சேர்த்து கொண்டு ஆதரித்ததாகவும், எந்தவித வாய்மொழியும் இல்லாமல் பார்வை ஒன்றினாலேயே தமக்கு ஒரு குரு ஞானத்தை அளித்ததாகவும் கூறுகிறார் பாபா. இந்த 12 கால குருகுல வாசம் குருவையே தியானம் செய்து அவருக்கு பணிவிடை செய்தது அவர் செய்த தவமாக இருக்கலாம். இந்த தவம் ஒளி வீசி அவரை பிரகாசமடைய செய்துவிட்டது. ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.